கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான என்னுடைய தனிப்பட்ட அன்பின் வாழ்த்துக்களையும், நான் சார்ந்திருக்கும் திருச்சி பகுதியில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அவர்களுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் இந்த வேளையில் நான் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தருடைய மிக பெரிதான கிருபை, இந்த ஒரு ஓய்வு நாளிலும் நம்முடைய பிதாவாகிய தேவன் நம் அனைவருக்கும் நம்முடைய சரீரத்தில் ஜீவனை தந்து நாம் ஒரு குடும்பமாக கூடி வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கவும், ஒன்றான மெய் தேவனை நாம் துதிக்கவும் தேவன் நம் அனைவருக்கும் பாராட்டி தந்த அந்த நல்லதொரு வாய்ப்புக்காக முதலாவது நம்முடைய அருமை பிதாவுக்கு, அருமை ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தின் மூலமாக கொடான கொடி நன்றிகளையும் துதிகளையும் நாம் ஏற்படுத்திக் கொள்வோம். பிரியமானவர்களே, சகோதரர் சொன்ன விதமாக நாம் பார்க்கக்கூடிய வேத பாடத்தின் தலைப்பானது வைராக்கியம் என்ற தலைப்பின் கீழாக சிறிது நேரம் நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். இந்த ஒரு பாடமானது ஹெரால்டு மேகசின் 1996 ஜான்வரி பிப்ரவரி அந்த ஒரு மாத இதழ் பிரதர் கார்ல் ஏஜென்சிக் அவருடைய எழுத்துக்களை தான் இந்த ஒரு பாடத்தில் நாம் தியானிக்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் அனைவரும் ஒரு உலக பிரகாரமாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு புது வருடத்திற்குள்ளாக நாம் அனைவரும் கடந்து வந்திருக்கிறோம். ஒரு புது வருடம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய 7ஆம் தூதனுடைய எழுத்துக்களின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது சில தீர்மானங்களை நாம் எடுப்பது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமானது. அந்த வகைகளில் நாம் சில தீர்மானங்களை எடுத்திருப்போம். இன்னுமாக தேவனோடு செய்து கொண்ட அந்த ஒரு உடன்படிக்கையில் அவரை கிட்டி சேர்வதற்கும் நம்முடைய பலவீனங்கள் அவைகளை நாம் அகற்றி போட்டு செய்து கொண்ட உடன்படிக்கையை உண்மைத்தன்மையோடு நாம் வாழ்வதற்கும் அநேக சில தீர்மானங்கள் எடுத்திருக்கீங்களா? ஒருவேளை எடுத்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு இந்த ஒரு பாடம் பிரயோஜனமாக இருக்கும். நாம் எடுத்துட்ட சில தீர்மானங்கள், அந்த தீர்மானங்களை நாம் நிறைவேற்றுவதற்கு நம்மிடம் காணப்படக்கூடிய ஒரு உந்து சக்தி என்னவென்றால் வைராக்கியம். அதன் அடிப்படையில் தான் இந்த ஒரு பாடத்தை நம்ம தேர்வு செய்திருக்கிறோம் உங்கள் மத்தியில் பேசுவதற்கு. முதலாவது ஆதார வசனத்தை நாம் ஒரு முறை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 69:9. உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகள் என்மேல் விழுந்தது. பிரியமானவர்களே, இங்கு நாம் கவனிக்கக்கூடிய காரியங்கள் சங்கீதங்களில் புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். உம்முடைய வீட்டை குறித்ததான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. ஸோ அந்த பக்தி வைராக்கியம் என்று நாம் சொல்லும் பொழுது ஒரு புது சிருஷ்டிக்கு காணப்படக்கூடிய அருமையான ஒரு குணம். இதை பற்றி சகோதரர் ஒரு அருமையான வார்த்தையே முதலாவது அவர் எழுதியிருக்கிறாரு. Zeal has always been the hallmark of true servant of God. ஹால்மார்க் என்று சொல்லும் பொழுது பொதுவாக இந்த ஒரு வார்த்தை சகோதரர்களை காட்டிலும் சகோதரிகளுக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு வார்த்தை ஹால்மார்க். ஸோ ஹால்மார்க் என்று சொல்லும் பொழுது பொதுவாக ஆபரணங்கள், தங்க நகைகள், இவைகளுடைய தர குறியீடுகளை அச்சிடுவதற்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் ஹால்மார்க். ஸோ அந்த தங்கம் அல்லது அந்த ஆபரணங்கள் அதனுடைய தரம் எந்த அளவுக்கு காணப்படுகிறது, ஒரு முத்திரை அதில் பொறிக்கப்பட்டிருக்கும். அதே போல தேவனுடைய உண்மையான ஊழியக்காரன் என்று சொல்லும் பொழுது அல்லது ஊழியக்காரி என்று சொல்லும் பொழுது அவர்களுடைய தர குறியீடு என்னவென்றால் வைராக்கியம். அந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு புரிய வந்திருக்கும். ரொம்ப அருமையான அந்த ஒரு வார்த்தை. ஒரு நகை அல்லது அந்த ஆபரணங்கள் அது போலியானதா
அல்லது உண்மையானதா, அது எந்த தரத்துல அந்த நகைகள், அந்த ஆபரணங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறிக்கக்கூடிய அளவீடு தான் அந்த ஹால்மார்க். அதே போல தேவனுடைய உண்மையான ஊழியக்காரர்கள் என்று சொல்லும் பொழுது அவர்களுடைய தரக்குறியீடு வைராக்கியம். ஒருவேளை உங்களுக்குள்ள எனக்குள்ள அந்த வைராக்கியம் இல்லை என்றால் இப்ப நம்ம யாரா இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு? தேவனுடைய உண்மை ஊழியக்காரர்களாக இருக்க வாய்ப்புகள் இல்லை. அப்ப நான் ஒரு தேவனுடைய உண்மையான ஊழியக்காரன் என்று சொல்லும் பொழுது என்னுடைய இருதயத்திற்குள் காணப்படக்கூடிய ஒரு குணம் என்னவென்றால் அந்த வைராக்கியம். இதை பற்றி சகோதரர் அருமையான சில கதாபாத்திரங்களை அவர் முன்வைக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டில் ஒரு 2 கதாபாத்திரம். நோவாவை நம்ம எடுத்துக்கலாமே. நோவா கிட்ட தேவன் சொல்லிட்டாங்க, இந்த உலகத்தை நான் அழிக்க போறேன், மழை ஒன்று வரப்போகுது, பெரிய ஜலப்பிரளயங்கள் வரப்போகுது, நீங்க உங்களுடைய குடும்பங்கள் காப்பாற்றப்படணும், நீங்க ஒரு பேழைய கட்டுங்க. பாருங்க, நோவாவுக்கு அந்த மழை என்ற வார்த்தைக்கான அர்த்தம் தெரியாது. ஆனாலும் அவர் பேழையை கட்டினாரு. எத்தனை வருடங்கள்? 120 வருடங்கள். ரொம்ப எளிமையாக நம்ம சொல்லிடுறோம். நோவாவுக்குள் காணப்பட்ட அந்த வைராக்கியம் தான் கொஞ்சம் கூட குறையாம 120 வருடங்கள் அந்த பேழையை கட்டுவதற்கு உந்தி தள்ளினது. அடுத்த உதாரணம் நெகேமியா. பாபிலோனிலிருந்து விடுதலையான பின்பு நெகேமியா எருசலேம் நகரத்தை சுற்றிய அந்த மதில் சுவர், அதை அவர் கட்டுவதற்கு எடுத்துக்கொண்ட நாட்கள் வெறும் 52 நாட்கள். நெகேமியாவுக்குள் காணப்பட்ட அந்த ஒரு வைராக்கியம் தான் வெறும் 52 நாட்கள்ல அந்த சுவர்களை, மதில்களை கட்டுவதற்கு உந்தி தள்ளினது. ராப்பகலாக அவர் என்ன பண்ணியிருப்பாங்க? உழைச்சிருக்கும். அடுத்து சகோதரர் காண்பிக்கிறாங்க, பழைய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்துட்டு அநேக தீர்க்கதரிசிகள் தேவனுடைய வார்த்தைகளை சுமந்து கொண்டு தேவன் சொன்ன வார்த்தைகளுக்கு அப்படியே அந்த இடங்கள்ல போய் கீழ்ப்படிந்து எந்தவித நன்மையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளாம அதற்கு பதிலாக சிறைவாசம், பல பாடுகள் வாங்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா தேவனுடைய வார்த்தைகளை பறைசாற்றி இருக்கிறாங்க. காரணம், அவர்களுக்குள் காணப்பட்ட வைராக்கியம். புதிய ஏற்பாட்டை நம்ம எடுத்துக்கலாம். புதிய ஏற்பாட்டில் 2 மனிதர்கள் சகோதரங்க மேற்கோள் காண்பிக்கிறாங்க. அப்போஸ்தலன் பவுல். அப்போஸ்தலன் பவுலுக்குள் காணப்பட்ட அந்த ஒரு வைராக்கியம் நம் அனைவருக்கும் தெரியும். அநேக நிருபங்களை எழுத வைத்தது. அவருக்குள் காணப்பட்ட வைராக்கியம் தேவனுடைய வார்த்தைகளை, சுவிசேஷத்தை பல்வேறு நாடுகளுக்கு பல்வேறு பயணங்கள் மூலமாக அவர் என்ன பண்ணார்னா பறைசாற்றினார். பல்வேறு உபத்திரவங்களையும் அவர் அங்க வாங்கினதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அப்போஸ்தலன் பவுல் சொல்லக்கூடிய வார்த்தை தான், நான் இயேசுவை பின்பற்றுவது போல நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுங்க, என்னை பின்பற்றுங்கள் என்ற ஒரு வார்த்தையை அவர் சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தையை அவர் சொல்றாருன்னா எப்படிப்பட்ட அந்த ஒரு ஜீல், அந்த ஒரு கீழ்ப்படிதல் அவருக்குள்ள காணப்பட்டிருக்கும். வைராக்கியத்திற்கே ஒரு முன்மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது புது சிருஷ்டிகளுக்கு ஒரு முன்மாதிரி யார் என்றால் நம்முடைய அருமையாண்டவர். அவருடைய பக்தி வைராக்கியம் நம் அனைவருக்கும் தெரியும். அவருக்குள் காணப்பட்ட வைராக்கியம் வெறும் 3 வருடங்கள் தான். கர்த்தரோடு உடன்படிக்கை செய்த அந்த ஒரு நாள் தொடங்கி தன்னை சிலுவையில ஒப்பு கொடுக்கிற வரைக்கும் கிட்டத்தட்ட 3 வருடங்கள் தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். அந்த 3 வருடங்கள் அவருக்குள் காணப்பட்ட பக்தி வைராக்கியம் தான் இந்த அளவுக்கு அவரை உந்தி தள்ளினதை நாம் பார்க்கிறோம்.
பிரியமானவர்களே, நமக்குள் காணப்படக்கூடிய வைராக்கியம் தேவனுடைய பார்வையில விலையேற பெற்றதாக தேவன் கவனித்துக் கொண்டிருக்கிறாங்க. நீங்களும் நானும் இந்த அழைப்புல ஓடிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய அழைப்பானது நம்முடைய தெரிந்து கொள்ளுதல் என்று சொல்லும் பொழுது திருச்சபை வகுப்பார் 1,44,000 பேர். அந்த எண்ணிக்கையில ஒரு ஆளா நம்ம போகணும். அந்த ஒரு நோக்கம், அந்த ஒரு குறிக்கோள் தான் நம்ம அனைவருக்கும் காணப்படுது. அந்த இலக்கை நம்ம அடையணும்னா நமக்குள் என்ன தேவைங்க? முதலாவது வைராக்கியம் தேவை. ஒருவேளை நமக்குள் வைராக்கியம் குறைபட்டுச்சுன்னா இலக்கை அடைந்துடலாம். ஆனா காலங்கள் தாழ்ந்து காலங்களை கடந்து என்ன பண்ணுவோம்? இலக்கை அடைவோம். அந்த வகுப்பாருக்கு பேர் திரளான கூட்டத்தார். சபை எந்த அளவுக்கு வைராக்கியம் காண்பிக்கிறார்களோ அந்த அளவுக்கு தேவன் அவர்களுக்கு நிர்ணயித்த ஒரு காலத்தை அவர்கள் விரைவாக சென்றடைவார். காலத்தை கடந்து ஜெயம் கொண்டவர்கள் திரளான கூட்டத்தார். அவர்களுக்கு தேவன் ஒரு ஆறுதல் பரிசு என்ற ஒரு நிலையை தான் அங்க வைத்திருக்கிறார்களே தவிர, நீங்களும் நானும் அழைக்கப்பட்டது திருச்சபை வகுப்பார். நாம 1,44,000 பேர்ல ஒரு ஆளா மாறணும்னா நமக்குள் காணப்படக்கூடிய குணம் அல்லது அந்த ஒரு வார்த்தை என்னவென்றால் வைராக்கியம். தமிழ்ல கிட்டத்தட்ட ஒரு 3 வார்த்தைகள் வருது. ஆங்கிலத்துல ஜீல் என்ற கூட வார்த்தை அங்க காணப்படுது. ஆனா தமிழ் வேதாகமத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது சில வசனங்கள் நீங்க வாசிக்கலாம். பாருங்க, உதாரணத்திற்கு 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 12:20. ஆகிலும் நான் உங்களை என் மனதின்படி இருக்கிறவர்களாக காணாமலும் நானும் உங்கள் மனதின்படி இருக்கிறவராக காணப்படாமல் இருப்பேனோ என்றும் விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், வாக்குவாதங்கள், புறங்கூறுதல், கோட்டை சொல்லுதல், இருமாப்பு, கலகங்கள் ஆகிய இவைகள் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்குமோவென்றும். இங்க வரக்கூடிய வார்த்தை நீங்க நல்லா கவனிங்க. இங்க வைராக்கியம் என்ற ஒரு வார்த்தை அங்க வந்திருக்குது. இந்த வைராக்கியம் நமக்கு தேவையா, வேண்டுமா என்று கேட்டுட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த ஒரு வைராக்கியம் நம்ம மத்தியில காணப்படக்கூடாது. ஏன்னா இந்த வைராக்கியத்துக்கு வரக்கூடிய ஆங்கில வார்த்தை பொறாமை. இது மாம்சீக குணங்களை பற்றி அங்க பேசப்பட்டிருக்கு. கோபம், விரோதங்கள், அதற்கு இடையாக வரக்கூடிய வைராக்கியம் பொறாமை, இது நம்ம மத்தியில காணப்படக்கூடாது. பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனம், உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரை போடவும் உமது புயத்தின் மேல் முத்திரையை போலவும் வைத்துக் கொள்ளும். நேசம் மரணத்தை போல் வலிது, நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடிதா இருக்கிறது. பாருங்க, இங்க வரக்கூடிய வார்த்தை நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடியதா இருக்குது. அப்ப இந்த வைராக்கியமும் நமக்குள்ள காணப்படக்கூடாது. என்ன வைராக்கியம்? நேச வைராக்கியம். இதற்கு வரக்கூடிய ஆங்கில வார்த்தை ஜெலசி, அது கூட பொறாமை. அப்ப புது சிருஷ்டிகளுக்கு காணப்படக்கூடிய வைராக்கியம் என்ன வைராக்கியம்? ஆதார வசனத்துல வாசிச்சோம், பக்தி வைராக்கியம். அப்ப வேதத்துல இந்த 3 வார்த்தைகள் நீங்க கவனம் கொடுக்கணும். நம்முடைய பாடம் இப்படியாக தான் கடந்து போகும். நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை வைராக்கியம், வைராக்கியம் என்று சொல்லுவோம். நீங்க புரிந்து வைத்திருக்கணும், நம்ம சொல்லக்கூடிய வைராக்கியம் என்பது பக்தி வைராக்கியம். அப்ப எந்த வைராக்கியம் இருக்கக்கூடாதுன்னா அந்த ஜெலசி, அந்த என்வி, அந்த பொறாமை என்ற குணம் நம்ம மத்தியில காணப்படக்கூடாது. இதை பற்றி நீங்க வசனங்கள் நீங்க வாசிக்கலாம். ஆதார வசனத்தினுடைய தொடர்ச்சியாக யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 13 முதல் 17 வசனங்கள். மன்னிக்கவும், நீங்க 17வது வசனம் மாத்திரம் வாசிங்க, போதுமானது. அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீசர்கள் நினைவு கூர்ந்தார்கள். பிரியமானவர்களை, இங்கு நாம் கவனிக்கிறோம், நம்முடைய அருமை ஆண்டவர் அவருடைய ஊழியத்தினுடைய ஆரம்ப நாட்கள் இது.
ஏன்னா யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் இப்படிப்பட்ட பதிவுகள் அங்கு காணப்படுது. ஆலயத்தை சுத்திகரித்தல் என்று சொல்லும் பொழுது அது 2 தடவை நடந்தது. கர்த்தருடைய ஆரம்ப கால ஊழியத்தின் போதும் கர்த்தருடைய முடிவு நாட்களின் போதும் ஆலயத்தை சுத்திகரித்தல் நடந்தது. இங்க ஆரம்பத்துல அந்த ஆலயத்தை சுத்திகரித்தலான வேலை நடக்குது. அங்கதான் ஆதார வசனத்தினுடைய காரியங்கள் நிறைவேறக்கூடியதாக இருக்குது. அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. ஸோ பக்தி வைராக்கியம் என்று சொல்லும் பொழுது அதை நம்ம எப்படி நம்ம முதலாவது உள்வாங்குவது? சகோதரர் இங்கு ஒரு 4 தலைப்புகள் அவர் முன்வைக்கிறார் இந்த ஒரு பாடத்தை. முதலாவது தலைப்பு அவர் என்ன சொல்றாருன்னா, வைராக்கியத்தின் தோற்றம், த ஆரிஜின் ஆஃப் ஜீல் எனக்கூடிய வார்த்தை அங்க வந்திருக்கு. அடுத்த வார்த்தை என்ன சொல்றாருன்னா, வைராக்கியத்தின் எதிரிகள், த ஃபோர்ஸ் ஆஃப் ஜீல். மூன்றாவது வார்த்தை வைராக்கியத்தை பேணுதல், மெயின்டைன் பண்றது, மெயின்டைனிங் ஜீல். அதை இறுதி வரை அந்த வைராக்கியத்தை நாம எப்படி தக்க வைப்பது? நான்காவது வார்த்தை அல்லது தலைப்பாக வைராக்கியத்தை மீண்டும் பெறுதல், ரீகெய்னிங் த ஜீல். இந்த ஒரு 4 தலைப்பின் கீழே தான் நம்முடைய பாடம் அங்க காணப்படும். முதலாவது வைராக்கியத்தின் தோற்றம் என்ன? பொதுவாக வைராக்கியம் என்றால் என்ன என்ற ஒரு வார்த்தைக்கு நாம என்ன ஒரு புரிதலை வைத்திருக்கிறோம்? யாராவது சொல்ல வாய்ப்புகள் இருக்கா? வைராக்கியம் என்றால் என்ன? என்ன பதில் நம்ம கொடுக்கலாம்? விசுவாசத்தை கிரியைகளில் காண்பிப்பது. ஓகே, வேற? அவ்வளவுதானா? ஓகே, நன்றி. இதுக்கு பொதுவான ஒரு விளக்கம் அங்கு கொடுக்கிறாங்க. வாட் இஸ் ஜீல்? இதற்கு என்ன ஒரு விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, ஒரு எளிமையான ஒரு விளக்கம் தான். இது பொதுவான ஒரு விளக்கம். ஒரு மனிதன் ஒரு நோக்கத்தை அவர் முன்வைத்திருக்கிறார், அல்லது ஒரு குறிக்கோளை அவர் முன்வைத்திருக்கிறார். ஏதாவது ஒரு குறிக்கோள் அல்லது அந்த ஒரு நோக்கம், அந்த ஒரு காரணத்தை அவர் என்ன பண்றாருன்னா பின்தொடர்றார். பின்தொடர்வதனால் அவருக்குள் ஏற்படக்கூடிய ஒரு உத்வேகம் அல்லது உற்சாகம் அல்லது பெரும் ஆற்றல் தான் ஜீல் அல்லது வைராக்கியம் என்ற ஒரு வார்த்தை அங்கு பொருள்படுது. இது எளிமையான ஒரு வார்த்தை தான், உங்களுக்கு புரிய வந்திருக்கும். இன்னைக்கு அநேக விளையாட்டு வீரர்கள் என்று சொல்லும் பொழுது, அது ஒரு கலைத்துறையை படைத்த நபர்கள் என்று சொல்லும் பொழுது ஒரு குறிக்கோள் அவர்கள் வைத்துக் கொள்றாங்க. அந்த குறிக்கோள், அந்த இலக்கை அவர்கள் பின்தொடர்வதனால் அவர்களுடைய நேரம், அவர்களுடைய ஆரோக்கியம், அவர்களுடைய செல்வம், செல்வாக்கு, அதை அனைத்துமே அவங்க என்ன பண்றாங்கன்னா சாக்ரிஃபைஸ் பண்றாங்க, பலியாக்குறாங்க. காரணம், அந்த இலக்கு அதை அதிகமாக விரும்பி அவர்கள் பின்தொடர்வதனால் அவர்களுக்குள் ஏற்படக்கூடிய அந்த உற்சாகம், அந்த ஒரு பெரும் ஆற்றல் தான் வைராக்கியம். இது அப்படியே ஆவிக்குரிய வாழ்க்கையோடு நம்ம பொருத்தி பார்ப்போம். நமக்கு ஒரு இலக்கு இருக்குதா? என்ன இலக்கு? கிறிஸ்துவின் சாயல். அந்த கிறிஸ்துவின் சாயல் என்ற ஒரு இலக்கை நோக்கி நம்ம பின்தொடரும் பொழுது நமக்குள் வரக்கூடிய அந்த உற்சாகத்திற்கு பேர் தான் ஜீல், வைராக்கியம். இதற்கு சகோதரர் ரொம்ப அருமையான ஒரு விளக்கம் அவர் முன்வைக்கிறாரு. அந்த ஆங்கில வார்த்தைகள் அங்கே வரும், நீங்க பார்க்கலாம். இது கூகுள் டிரான்ஸ்லேட்ல இருந்து அதை நம்ம அப்படியே காப்பி பண்ணி போட்டிருக்கு. சரியான மொழிபெயர்ப்பு நீங்க இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா அதை நீங்க பார்த்துக்கணும். சகோதரர் என்ன அவர் முன்வைக்கிறாருன்னா, வைராக்கியம் என்பது ஒருவர் எந்த காரணத்திற்காக அந்த அர்ப்பணிப்புக்குள்ள கடந்து வராரோ அதன் மீதான ஒரு ஆழ்ந்த அன்புடன் அங்க தொடங்குது. நம் அனைவரும் இந்த ஒரு வார்த்தையின் கீழே தான் கடந்து வந்திருக்கிறோம். அடிப்படை வகுப்புகள் 53 பாடங்கள் நம் அனைவரும் கேட்கும் பொழுது நமக்குள்ள என்ன ஒரு இணைப்பிரியாத ஒரு அன்பு, ஆழ்ந்த அன்பு நம்முடைய தேவன் மீதும் அவருடைய குமாரன் மீதும் வந்திருக்கும். வந்த அந்த விளைவு உடனே என்ன பண்ணியிருப்போம்? 53 பாடங்கள் முடித்த பிற்பாடு உடனே நம்மை அனைவரையும் தேவனுக்கு முன்பாக தத்தம் செஞ்சிருப்போம்.
அந்த ஆழ்ந்த அன்பினுடைய வெளிப்பாடு தான் இங்க நாம் கவனிக்கிறோம் வைராக்கியம். அது அங்க தொடங்குது நம்முடைய உடன்படிக்கையிலிருந்து. இன்னொரு வார்த்தை கூட அவர் சொல்றாரு, இது ஒரு நன்றியுள்ள இருதயத்தின் உள்ளுணர்வினுடைய ஒரு வெளிப்பாடாக அது காணப்படுது. அது எந்த விஷயங்களை பார்க்கிறோமோ அல்லது கேட்கிறோமோ அதனுடைய வெளிப்பாடாக ஒரு ஆற்றலாக அங்க காணப்படுது. வேதத்துல இதற்கு ஒரு அருமையான ஒரு முன் உதாரணம் இருக்குது வேத வசனங்கள்ல. ஏசாயா புத்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் நீங்க வாசிக்கலாம். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். இந்த வசனம் பரிச்சயமான ஒரு வசனம் தான். இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும். ஸோ இது அப்படியே நம்முடைய அருமை ஆண்டவருக்கு நம்ம ஒப்பிட்டு பார்க்கோம் இந்த வசனத்தை. பரலோகத்துல அந்த காரியங்கள் அங்க கடந்து போய்கிட்டு இருக்கு. தேவன் சிருஷ்டித்த சிருஷ்டிப்பு பாவத்துல மரணத்துல கடந்து போயிடுச்சு. இப்ப இந்த ஒரு மனுக்குலத்தை மீட்டு எடுக்கணும். தேவனுடைய ஒரே பேரான குமாரன் இவைகள் அனைத்தையும் அவர் பார்த்து கொண்டு வராரு. தேவன் சொன்ன அந்த ஒரு வார்த்தை கேட்ட உடனே அதற்கு கீழ்ப்படுகிறாரு. இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும். இப்ப பாருங்க, கர்த்தர் இயேசு அவருக்கு அவருடைய இருதயத்துல காணப்பட்ட அந்த ஒரு நன்றி உணர்வு, அதனுடைய வெளிப்பாடு அவர் பார்க்கிறாரு. இந்த மனுக்குலத்தினுடைய நிலைகளை கேட்டாரு, தேவனுடைய அந்த வார்த்தைகளை, உடனே அதற்கு கீழ்ப்படிஞ்சார். இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை. இதே உதாரணம் இன்னொரு வசனத்துல நாம் பார்க்கிறோம். எரேமியா புத்தகத்துல 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்று. ஆமா, இந்த வசனம் நீங்க மேலுள்ள வசன பகுதிகள் நீங்க வாசிக்கும் பொழுது இந்த சூழல்கள் ரொம்ப விசித்திரமா இருக்கும். எரேமியா தீர்க்கதரிசி தேவனுடைய வார்த்தைகளை பேசும்போது அந்த வார்த்தைக்கு அவர்கள் செவி கொடுக்காம எரேமியாவை அடித்து சிறையில போட்டுருவாங்க. ரொம்ப வேதனைப்படுவாரு. தேவன் நீங்க சொன்ன வார்த்தைகளை தான் நான் பேசுறேன், ஆனா அந்த வார்த்தைகளுக்கு அவர்கள் மதிப்பு கொடுக்க மாட்டாங்க, பரியாசம் பண்றாங்க, கிண்டல் பண்றாங்க. ஒரு முடிவு எடுத்துடுறாரு. என்ன முடிவு எடுத்துறாரு? இனி நான் தேவனுடைய வார்த்தைகளை பேச மாட்டேன்னு ஒரு முடிவு எடுத்துறாரு. ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்னியைப் போல் என் இருதயத்தில் இருந்தது. ரொம்ப ஆச்சரியங்க இதெல்லாம். அந்த வார்த்தைகள் நம்ம படிக்கும் பொழுது நமக்கு பெரிய ஆச்சரியத்தை தான் அங்க கொண்டு வருது. அவர் ஒரு முடிவு எடுத்துட்டாரு, தேவனுடைய வார்த்தைகளை நான் பேச மாட்டேன் என்று சொல்லி. ஆனாலும் தேவனுடைய வார்த்தை என்னுடைய எலும்புகள்ல அடைப்பட்டு எரிகிற அக்னியை போல அது காணப்படுது. இதுதாங்க ஒரு உண்மையான ஊழியக்காரனுடைய அவருக்குள் காணப்படக்கூடிய வைராக்கியத்தின் வெளிப்பாடு. அவர் என்னதான் அந்த ஒரு சூழல்களை அவர் பேசாமல் இருந்துட்டாலும் அந்த வைராக்கியம் அவரை உந்தி தள்ளும் தேவனுடைய வார்த்தைகளை பேசுவதற்கும் அதை செயல்படுத்த வைப்பதற்கும். இந்த ஆவி எரேமியாவுக்குள்ள காணப்பட்டது. இது ரொம்ப அருமையான ஒரு காரியங்கள். ஒருவேளை நீங்களும் நானும் இந்த ஒரு சுவிசேஷ யுகத்துல நாம சத்தியம் என்ற ஒரு வார்த்தைக்கு கடனாளிகளாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட கடனாளிகள் என்று சொல்லும் பொழுது அந்த கடனை நாம கட்டாயம் திருப்பி செலுத்தியே ஆகணும். இதற்கு சகோதரர் நம்முடைய 7ஆம் எழுத்துக்கள் அவர் மேற்கோள் காண்பிக்கிறாரு. 1வது தொகுதியில கடைசி பகுதி, அந்த ஒரு பகுதி முடியக்கூடிய வரிகளை தான் இங்க சகோதரர் மேற்கோள் காண்பிக்கிறாரு. வார்த்தைக்கு நீங்க வாசிக்கலாம். சத்தியத்தோடு வளர்வதற்காக கொடுக்கப்படுகிற பலமான ஆகாரம் ஆகிறது. சத்தியத்தோடு தொடர்பு கொள்ளும். அதுல இருந்தே படி. சத்தியத்தோடு தொடர்பு கொள்ளும் எவரும் அதன் குணாதிசயத்தை உணர்ந்து அதற்கு பொறுப்பாளிகளாக தங்களை ஆக்குகின்றனர். ரொம்ப அருமையான வார்த்தை. சத்தியத்தோடு தொடர்பு கொள்ளும் எவரும் அதன் குணாதிசயத்தை உணர்ந்து
அதற்கு பொறுப்பாளிகளாக தங்களை ஆக்குகின்றனர். அப்புறம் இதை ஒருவர் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கலாம், அல்லது ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரித்து அலட்சியம் பண்ணலாம். சத்தியத்தை புறக்கணிப்பவர்கள் தங்களுடைய பொறுப்பிலிருந்து விடுதலையாவதில்லை. அதை நாமே ஏற்றுக்கொண்டால் அதன் பேரில் அதிக பொறுப்பாளிகள் ஆகிறோம். ஏனெனில் சத்தியம் விசுவாச வீட்டார் அனைவருக்கும் அது உரியது. அதை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவரும் அதற்கு கடனாளிகளா ஆகின்றனர். உண்மையும் உத்தவமுள்ள ஊழியக்காரனோ அதை பெற்று தேவனது குடும்பத்தில் உள்ள மற்ற அங்கங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறவன் ஆகிறான். உன் ஒளி பிரகாசிக்கட்டும். அந்த ஒளி மங்கி இருளானால் அந்த இருள் எவ்வளவு காரிருளாக இருக்கும். ஒளியை உயர்த்துங்கள், ஜனங்களுக்கு ஒரு கொடியை உயர்த்துங்கள். நன்றி சகோதரி. இந்த வார்த்தைகள் நல்லா கவனிங்க. ரொம்ப அருமையான ஒரு விளக்கமும் அங்கே காணப்படுது. ஸோ நீங்களும் நானும் சத்தியத்திற்கு பொறுப்பாளிகள், கடனாளிகள் என்று சொல்லும் பொழுது தேவன் கொடுத்துட்ட அருமையான ஸ்லாக்கியங்கள், ஆசீர்வாதங்கள்ல சத்தியம் ஒன்று. பேர் கிறிஸ்தவ ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதம், இப்படிப்பட்ட சத்திய வார்த்தைகள் அவர்களுக்கு கொடுக்கப்படுறது கிடையாது. கர்த்தர் இயேசு 2ஆம் வருகையில வந்திருந்து கதவை தட்டுறாரு. அந்த சத்தத்தை கேட்டு யார் கதவை திறக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இப்படிப்பட்ட விலையேற பெற்ற சத்தியங்கள் அங்க வெளிப்படுத்தப்படுது. நீங்களும் நானும் பாக்கியவான்கள் தான். இப்படிப்பட்ட விலையேற பெற்ற சத்தியங்களை இந்த கடைசி நாட்களில் நம்ம பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் அது மாத்திரம் போதாது. பெற்றுக்கொண்ட அந்த ஒரு சத்தியத்தை நம்ம அலட்சியம் பண்ணுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அந்த சத்தியம் என்று சொல்லும் பொழுது, அதற்கு கடனாளிகள் என்று சொல்லும் பொழுது, கடன் என்று அந்த வார்த்தை நம்ம அனைவருக்கும் புரிய வரும். கடன் என்றால் அதை நம்ம என்ன பண்ணியே ஆகணும்? திருப்பி செலுத்தியே ஆகணும். அப்ப சத்தியம் என்று நம்ம ஒரு வார்த்தைகளை படிக்கும் பொழுது, கேட்கும் பொழுது, பெற்றுக்கொண்ட சத்தியத்தை மற்றவர்களுக்கு நம்ம என்ன பண்ணியே ஆகணும்? அதை நம்ம சொல்லியே ஆகணும். அதே சமயம் அதை நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில கடைபிடிக்கவும் செய்யும். இது வைராக்கியத்தினுடைய ஒரு தோற்றமாக, அறிமுகமாக சகோதரன் முன்வைக்கிறாரு. வைராக்கியம் எப்படி ஒருத்தருக்குள்ள அது காணப்படும்னா, தேவனுடைய வார்த்தைகளை, சத்தியங்களை எந்த அளவுக்கு அவர் கவனிக்கிறாரோ, கேட்கிறாரோ, அந்த அளவுக்கு அவருக்குள்ள வைராக்கியமானது காணப்படும். அடுத்த தலைப்பு, ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு அவர் முன்வைக்கிறாங்க. வைராக்கியத்தினுடைய எதிரிகள் என்னென்ன? ஸோ நாம இந்த ஒரு புது சிருஷ்டியினுடைய வாழ்க்கையில நமக்குள் கட்டாயம் அந்த வைராக்கியம் தேவை. ஒருவேளை அந்த வைராக்கியத்தை தடை பண்ணக்கூடிய அளவுக்கு சில எதிரிகள் நம்ம மத்தியில் இருக்கிறாங்க, நமக்குள்ளேயே இருக்கிறாங்க. அந்த எதிரிகள் என்ன? சகோதரர் மேற்கோள் காண்பிக்கிறாரு வசனங்களை. மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 3 முதல் 8 வசனங்கள். அவர் அநேக விசேஷங்களை ஊமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாய் இராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறு இல்லாமல் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நொறுக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. இதுல ஒரு 3 விதமான எதிரிகளை சகோதரர் மேற்கோள் காண்பிக்கிறார். ஒரு புது சிருஷ்டி, அவருக்குள்ள அந்த ஒரு வைராக்கியம் வெளிப்படாத அளவுக்கு சில தடைகள், சில எதிரிகள் இந்த வசனங்கள்ல அவர் மேற்கோள் காண்பிக்கிறார். இது பொதுவாக நம்ம அடிப்படை வகுப்புகள்ல இந்த வசன பகுதிகளை நம்ம பொருத்தி பார்ப்பது வழக்கம். ஸோ அந்த வகைகளில் புது சிருஷ்டிகளாக நாம இந்த ஒரு அழைப்புல வளரும் பொழுது இப்படிப்பட்ட தடைகள் கூட நம்ம மத்தியில காணப்படும். என்னென்ன தடைகள் பாருங்க. முதலாவது எதிரி என்ன சொல்றாருன்னா, ஐடியல் கியூரியாசிட்டி என்ற ஒரு வார்த்தை அவர் அங்க பயன்படுத்துறார். இதற்கு ஒரு ஆர்வம், ஆனா ஒரு செயலற்ற ஒரு ஆர்வமாக அது காணப்படுது. சத்தியங்களே ரொம்ப ஆர்வத்தோடு அவர்கள் கேட்குறாங்க.
கேட்டு அதை அப்படியே அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா நடைமுறை வாழ்க்கையில கடைபிடிக்காம விட்டுறாங்க. அடுத்த ஒரு வார்த்தையை அவர் சொல்றாரு, லாக் ஆஃப் பர்சனல் அப்ளிகேஷன். தனிப்பட்ட வாழ்க்கையில சத்தியங்களை தங்களுடைய வாழ்க்கையில பொருத்தி பார்க்கறது இல்லை. இது இரண்டாவது ஒரு எதிரி. மூன்றாவது எதிரி அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்தின் மீது வைக்கக்கூடிய அன்பு, லவ் ஃபார் த திங்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட். அப்ப 3 விதமான எதிரிகள் இங்க சகோதரர் அவங்க பட்டியல் போட்டு காண்பிக்கிறார். அதுல முதலாவது எதிரியை நம்ம கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம். ஏன்னா இது நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில காணப்படுவதற்கு அநேக வாய்ப்புகள் இருக்கு. முதலாவது எதிரி செயலற்ற ஆர்வம், ஐடில் கியூரியாசிட்டி என்ற ஒரு வார்த்தையை அவங்க பயன்படுத்துறார். ஸோ இது இந்த உவமையில நம்ம பார்க்கிறோம். முதலாவது ஒரு விதை அது வழி அருகே விதைக்கப்படுது. ஆனா பறவைகள் அதை என்ன பண்ணிருதுங்க, பட்சித்து போயிருது. விதை என்று சொல்லும் பொழுது தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சத்தியம். அந்த வைராக்கியம் வளர முடியாத அளவுக்கு சில ஜனங்கள், சில வகுப்பார் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு நம்ம அடிப்படை வகுப்புகளை நம்ம எடுத்துக்கலாம். சத்தியங்கள் கேட்பாங்க, கேட்ட உடனே அதற்கு செவி கொடுக்க மாட்டாங்க. இது கள்ள உபதேசம் என்று சொல்லி சத்தியங்களை புறக்கணிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க இந்த ஒரு வகுப்பார். இதற்கு வேத வசனம் கூட ஒரு ஆதாரத்தை இங்கு முன்வைக்குது. அப்போஸ்தலன் பவுல் மார்ஸ் மேடையிலிருந்து சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது சில ஜனங்கள் இப்படியாக தான் காணப்பட்டாங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 17:32. மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் கேட்ட பொழுது சிலர் இகழ்ந்தார்கள், சிலர் நீ சொல்லுகிறதை இன்னொரு வேளை கேட்போம் என்றார்கள். பாருங்க, சத்தியத்தை அறிவிக்கும் பொழுது சிலர் என்ன பண்றாங்க, சத்தியத்தை புறக்கணிக்கிறாங்க, இகழ்றாங்க. இல்ல இந்த சத்தியத்தை நாங்க என்ன பண்ணுவோம், இன்னொரு தடவை அல்லது இன்னொரு நாள் கேட்போம் என்று சொல்லிட்டு அவர்கள் கடந்து போறாங்க. இதுதான் வைராக்கியத்தினுடைய முதல் எதிரி. தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதை மறுதளிக்கக்கூடிய ஜனங்களாக இருப்பான். இது அப்படியே நமக்கு பொருத்தி பார்ப்போம். நீங்களும் நானும் சத்தியங்கள் கேட்கிறோம் கூடுகைகள் மத்தியில. அந்த சத்தியங்களை நம்ம கேட்டு அதை மறுதளிக்கக்கூடிய நிலைகளில் நம்ம காணப்படுறோமா? மறுதளிக்கக்கூடிய நிலைகளில் இருந்துட்டோம்னா அதுதான் நம்முடைய வைராக்கியத்தினுடைய முதல் எதிரி. நம்முடைய வைராக்கியம் மென்மேலும் வளர முடியாத அளவுக்கு தடை செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, காதுகளில் கேட்டு அதை அப்படியே மறுதளிக்கக்கூடியவர்களாக இருப்போம். அல்லது இன்னொரு வகைகளில் சொல்லணும்னா, கேட்கறதுக்கே ஒரு ஒரு உற்சாகம் அவர்கள் மத்தியில் காணப்படாது, ஒரு உத்வேகம் அவர்கள் மத்தியில் காணப்படாது, ரொம்ப கவனம் குறைவாக இருப்பாங்க கூடுகைகள் மத்தியில். ஸோ இப்படிப்பட்ட எண்ணம், இப்படிப்பட்ட ஆசைகள், இப்படிப்பட்ட விருப்பங்கள், இப்படிப்பட்ட நோக்கங்கள் நம்ம மத்தியில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நமக்குள்ள வைராக்கியம் வளராது. வைராக்கியம் நமக்குள்ள வளர்ந்தாதான் அடுத்து அந்த வைராக்கியத்தினுடைய கீழ்ப்படிதல் நம்ம கவனிக்கிறோம். ஆரம்பமே நம்ம ரொம்ப எச்சரிப்பாக கவனிக்கக்கூடிய விஷயங்கள். இதை பற்றி 2 தீமோத்தேயு 3:7 மீண்டுமாக விளக்கங்கள் நம்ம பார்ப்போம். எப்போது கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாயிருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்தி கொள்கிறார்கள். பாருங்க, இங்க நாம் கவனிக்கிறோம் அதே விஷயம்தான். எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை சரியா புரிஞ்சிக்க மாட்டாங்க. காரணம் என்ன? அந்த ஆர்வம் இருக்கும், ஆனா அதை உள்ள கொண்டு போய் கிரகிக்கக்கூடிய, தியானிக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் அவர்கள் மத்தியில் இருக்காது. தியானிச்சாதானே அடுத்து நம்ம நடைமுறை வாழ்க்கையில பயன்படுத்த முடியும். அது அவங்க தியானிக்கிறதே இல்லை. ஒருவேளை நீங்களும் நானும் அந்த நிலைகள்ல இருக்கிறோமா? தேவனுடைய வார்த்தைகளை ரொம்ப கவனக்குறைவா, ரொம்ப அஜாக்கிரதையோட நம்ம கேட்கிறோமா? கேட்டோம்னா நமக்குள்ள வைராக்கியம் என்ற ஒரு விஷயம் வளரவே வளராது. இரண்டாவது வகுப்பார் அவர் சொல்லும் பொழுது லாக் ஆஃப் பர்சனல் அப்ளிகேஷன்.
ஸோ இவங்க யாரு? இவங்க ஆர்வத்தோட சத்தியத்தை கேட்குறாங்க. சப்ஜெக்ட் கேட்ட உடனே ரொம்ப உற்சாகம், ஒரு ஆனந்தம், ஒரு மகிழ்ச்சி அவர்களுக்குள்ள வரும். அது 1 மணி நேரம் தான் இருக்கும், அல்லது அந்த நாள் வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதை நடைமுறை வாழ்க்கையில அவர்கள் கொண்டு வர்றது கிடையாது. நடைமுறை வாழ்க்கையில கொண்டு வராமல் இருக்கிறதுனால அவர்களுக்குள்ள என்ன ஆகுது தெரியுங்களா? அந்த வைராக்கியம் அங்க குறைவுபடுது. இதை பற்றி கூட வசனம் யாக்கோப்பு 1 வசனம். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். இங்க நம்ம கவனிக்கணும். திருவசனத்தை கேட்கறது மாத்திரம் நம்முடைய வேலை கிடையாது, கடமை கிடையாது. அதை எப்படி நாம செய்யணும். இன்றைக்கு பரலோக மன்னா கூட அப்படியாக தான் விளக்கங்கள் நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கணும், தியானிச்சு நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில கொண்டு வரணும், கடைபிடிக்கணும், அப்பியாசப்படுத்தணும். ஒருவேளை அப்பியாசப்படுத்த தவறும் பொழுது படிச்ச தியானங்கள், படிச்ச நேரம் அனைத்தும் வீணாக. ரொம்ப கவனம் கொடுக்கணும் இந்த விஷயங்களை. தேவனுடைய வார்த்தைகள் கேட்கிறோம், கேட்டு அதை நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில அப்பியாசப்படுத்தலைன்னா நமக்குள்ள வைராக்கியம் வளரவே வளராது. இது இரண்டாவது ஒரு எதிரி. மூன்றாவது எதிரி அங்க சொல்றாங்க, லவ் ஃபார் த திங்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட். உலகத்தின் மீது வைக்கக்கூடிய அன்பு அல்லது உலக கவலைன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த வகுப்பார் யாரு? சத்தியங்கள் கேட்குறாங்க, ரொம்ப ஆர்வத்தோடு உடன்படிக்கையும் செய்துடுறாங்க. ஆரம்பத்தில் ரொம்ப ஆர்வத்தோடு ஊழியங்கள் பண்ணுறாங்க, உற்சாகத்தோடு ஊழியம் பண்ணுறாங்க. ஆனால் நாட்கள் போக 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 உலக கவலை, உலக பாரங்கள், உலகத்தின் மீது அவர்கள் வைக்கக்கூடிய அன்பு, இதை என்ன பண்ணியிருந்தாங்க? அவர்களுக்குள் காணப்படக்கூடிய வைராக்கியத்தை குறைக்கக்கூடிய அளவுக்கு காணப்படும். இது கூட ரொம்ப கவனம் கொடுக்கக்கூடிய ஒரு பகுதி. உலகத்தின் மீது நம்ம வைக்கக்கூடிய அன்பு ரொம்ப கவனம் கொடுக்கணும். இந்த வார்த்தைகள் சகோதரர் கூட ஒரு வார்த்தையை அவர் முன்வைக்கிறாங்க, எர்த்லி என்ஜாய்மெண்ட்ஸ் ஆர் ஹார்ம்லெஸ் என்ற வார்த்தையை சொல்றாரு. உலக ஆசாபாசங்கள், அதனுடைய சந்தோஷங்கள், அது பெரிய பாவங்கள் இல்லை. உதாரணத்துக்கு அவர் கல்வியை கூட சொல்றார். கல்வி கூட அது பெரிய ஒரு பாதிப்பில்லாத ஒரு விஷயம் மாதிரி நமக்கு தெரியும். ஆனா அது கூட ஒரு ஆவிக்குரிய மனிதனுக்குள் காணப்படக்கூடிய வைராக்கியத்தை வளர முடியாத அளவுக்கு தடை பண்ணும் என்று ரொம்ப கவனம் கொடுக்கணும். ஸோ கல்வி என்று சொல்லும் பொழுது அந்த அறிவுக்கு கூட ரொம்ப கவனத்தோடு, ஒரு கட்டுப்பாட்டோடு நம்ம அதற்கு நம்முடைய வாழ்க்கையில கொடுக்க வேண்டியது இருக்கு. நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப கல்வி அறிவோ அல்லது வேலைகளையோ நம்ம தேர்ந்தெடுக்கும் பொழுது நமக்குள் அந்த ஒரு மனிதன், புதிய சிருஷ்டி வளர முடியாத அளவுக்கு தடை பண்ணும். ரொம்ப கவனமா இருக்கும். வசனம் இதற்கு முன் உதாரணம் நம்ம கவனிக்கிறோம். 1 கொரிந்தியர் 2 வசனம். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். இந்த வார்த்தைகள் கவனம் கொடுங்க. அப்போஸ்தலன் பவுலை பத்தி நம்ம அனைவருக்கும் தெரியும். அவருடைய நாலேஜ், அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ். ஆனால் அது அனைத்தையுமே அப்போஸ்தலன் பவுல் என்ன பண்ணாருன்னா, தன்னுடைய வாழ்க்கையில தேவன் காண்பித்திட்ட அந்த வழிநடத்தலுக்காக, அந்த ஸ்லாக்கியங்களுக்காக, அந்த ஆசீர்வாதத்திற்காக அனைத்தையுமே அவர் என்ன பண்ணார்னா தியாகம் செய்தார். அவர் சொல்லக்கூடிய வார்த்தை தான் இந்த ஒரு வார்த்தை, கர்த்தர் இயேசு அவரை பற்றின சத்தியங்கள் மாத்திரமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கட்டும், வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். இன்னொரு வசனம் பிலிப்பியர் 3:8. அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். இதெல்லாம் அழகான வார்த்தைகள். அடிக்கடி சில பாடத்தின் போது தான் நமக்கு ஞாபகத்திற்கு வருது.
எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன்னா அது சாதாரண வார்த்தை கிடையாதுங்க. அவருக்குள் காணப்பட்ட வைராக்கியம் தான் இந்த வார்த்தைகளை பேசுவதற்கு எழுதுவதற்கு உந்தி தள்ளினது. அவருடைய அனைத்து காரியங்களையும் கர்த்தர் இயேசுவுக்காக, அவருடைய இலக்குக்காக என்ன பண்ணாருன்னா நஷ்டமாக விட்டார், குப்பையாக எண்ணினார். இப்ப நீங்களும் நானும் அநேக முறை பாடங்கள்ல கேட்டுட்ட விஷயங்கள் தான். தேவன் நமக்கு அந்த ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க, ஒரு பரிசு கொடுக்குறாங்க. அந்த பரிசை நம்ம பெறுவதற்கு நம்முடைய வாழ்க்கையில எதை இழந்திருக்கிறோம்? என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கிறோமா? தேவன் நமக்கு தராங்க அந்த ஒரு பெரிய பரிசு, அதுக்காக நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன தியாகங்கள் பண்ணியிருக்கிறோம்? சரி, மரண பரியந்தம் நம்முடைய நேரம், நம்முடைய ஆரோக்கியம், செல்வம், செல்வாக்கு எல்லா காரியங்களையும் நம்ம செலவு பண்ணாலும் தியாகம் பண்ணாலும் தேவன் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பரிசுக்கு ஈடாகுமா? கவனம் கொடுக்கணும். அப்ப நாம நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எதை இழக்கிறோம்? தேவன் கவனிக்கிறாங்க. சும்மா சாதாரணமாக தெய்வீக சுபாவம் என்ற ஒரு பரிசை நம்ம அனைவருக்கும் தேவன் கொடுக்கறது இல்லை. சாட்சியுள்ள வாழ்க்கை, நாளைக்கு உலக ஜனங்கள் பார்த்து சொல்லணும், இவங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க, இவங்களுக்கு இந்த ஒரு நிலையை கொடுத்துருக்கீங்க, அது சரிதான். அப்போஸ்தலன் பவுலை நம்ம பார்க்குறோம் பாருங்க, எந்த அளவுக்கு மேன்மையா பார்க்கிறோம். சகோதரர் ரசலை எந்த அளவுக்கு நம்ம மேன்மையா பார்க்குறோம் அவருடைய ஊழியங்களை. இப்போ நாம நம்முடைய வாழ்க்கையை மற்ற சகோதரர்கள் சகோதரிகள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு நம்முடைய வைராக்கியம் உந்தி தள்ளினால் மாத்திரமே இந்த வேலைகளை நம்மால செய்ய முடியும். அடுத்து லூக்கா சுவிசேஷம் 10:4, லூக்கா சுவிசேஷம் 10:41, 2 வசனங்கள் நீங்க வாசிங்க. பணப்பையையும் சாமான் பையையும் பாதரட்சையையும் கொண்டு போக வேண்டாம், வழியிலே ஒருவரையும் வினவவும் வேண்டாம். இந்த வசனத்தை சகோதரர் காண்பிக்கிறாங்க. இந்த வசனம் நம்ம அனைவருக்கும் தெரியும். கர்த்தர் இயேசு 70 சீஷர்களை தேர்ந்தெடுத்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு அனுப்புறாங்க. அனுப்பும்போது சொல்லக்கூடிய வார்த்தை தான் இந்த ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையிலிருந்து, இந்த வசனத்திலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? பணப்பை, சாமான் பை, பாதரட்சைகள் எதையுமே எடுத்துட்டு போவாங்க. என்ன சொல்ல வராங்க இங்க கர்த்தர் இயேசு? உலக கவலை, உலக பாரம், அடுத்து என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும், இதை பற்றி நீங்க என்ன பண்ண வேண்டாம், கவலைப்படாதீங்க. அடுத்த வசனம் பாருங்க, அது கூட ரொம்ப பரிச்சயமான வசனம், வாசிங்க. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். இந்த சம்பவம் கூட நமக்கு அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம். மார்த்தாள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, உதவிக்காக கூப்பிடுறாங்க மரியாள. கர்த்தர் இயேசு சொல்லக்கூடிய வார்த்தை தான் நமக்கு இப்பொழுதும் பொருந்தக்கூடிய வார்த்தை. மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். அந்த வார்த்தையை அப்படியே கர்த்தர் இயேசு இப்பொழுது நமக்கு சொல்றதாக வச்சுக்கோ. மார்த்தாள் என்ற ஒரு பேரை எடுத்துட்டு நம்முடைய பேரை நம்ம போட்டுக்கலாம். நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறீங்க. உலக பாரங்கள், உலக கவலைகள் யாருக்கு தான் இல்லை? யாராவது இருக்கிறீங்களா? எனக்கு உலகத்தின் மீது கவலை இல்லை, பாரங்கள் இல்லை என்று சொல்ல முடியுமா? எல்லோருக்கும் இருக்கு பாரங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், கவலைகள். இருந்தாலும் தேவன் நமக்கு வைத்திருக்கூடிய அந்த ஒரு இலக்கை நாம் பார்க்கும் பொழுது, தேவன் கொடுத்துட்ட அந்த மகத்துவமான சத்தியங்களை பார்க்கும் பொழுது, இவைகள் எல்லாமே நம்ம ஒரு பொருட்டாக எண்ணாமல் நம்ம மென்மேலும் கடந்து செல்வதற்கு தேவன் நம்மளை அழைத்திருக்கிறாங்க. மறந்துட வேண்டாம், உலக கவலை நமக்குள் வைராக்கியத்தை தடை பண்ணக்கூடிய காரியங்களாக இருக்குது. இறுதியாக சகோதரங்க இந்த விஷயத்தை அவர் முடிக்கிறார். என்ன முடிக்கிறார்னா, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகள் அது 30ஆகவும் 60ஆகவும் 100ஆகவும் பலன் கொடுக்குது. அவங்க மட்டும் எப்படி பலன் கொடுத்துட்டாங்க? அவங்க யாருன்னா திருச்சபை வகுப்பார், 1,44,000 பேர். அவங்களால எப்படி முடிந்தது? இந்த வார்த்தையை எங்க சொல்றாரு, சிங்கிள் மைண்ட்னஸ், ஒரே நோக்கம், ஒரே எண்ணம் கொண்டவர்களாக வாழ்ந்திருக்காங்க இந்த பூமியில 1,44,000 பேர். அதுதான் ஒரு கிறிஸ்தவன் அவருக்குள் அந்த குணலட்சணங்கள் வளர்வதற்கு
ஒரு ஆதாரமாக அது செயல்படுது. ஒரே சிந்தை. வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், பிலிப்பியர் 3:13-14. சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். பிரியமானவர்களே, வசனங்கள் நம்ம அநேக முறை படிக்க வசனங்கள் தான். மீண்டுமாக இந்த ஒரு பாடத்தின் மூலமாக நம்ம கவனம் கொடுக்கிறோம். அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரமழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி. இந்த நோக்கம் தாங்க நமக்கு வேணும். இந்த நோக்கம், இந்த எண்ணம் இருந்ததுன்னா கண்டிப்பா நமக்குள்ள அந்த ஒரு வைராக்கியம் கொழுந்து விட்டு எரியும். இது ஒரு அருமையான ஒரு ஆதாரத்தை இங்க சகோதரர் முன்வைக்கிறாங்க. ஸோ இது நம்ம கவனிக்கிறோம். இந்த உவமையின் மூலமாக சில வகுப்பார்கள், சில எதிரிகளை நம்ம கொண்டு கொள்றோம். அடுத்த தலைப்பு சகோதரர் முன்வைக்கிறாரு, மெயின்டைனிங் ஜீல், அதாவது வைராக்கியத்தை எப்படி மரண பரியந்தம் நம்ம காத்துக்கொள்வது, அதை மெயின்டைன் பண்றது. கண்டிப்பா நம்ம அனைவரும் சொல்லுவோம், ஆரம்பத்துல நம்ம உற்சாகத்தோடு ஊழியம் பண்ணியிருப்போம். ஆனா நாட்கள் போக போக இப்ப நம்முடைய வைராக்கியம்லாம் எப்படி இருக்குங்க? எப்படி இருக்கு வைராக்கியம்லாம்? அப்படியே இருக்குங்களா? அப்படியே இருந்ததுன்னா சந்தோஷம். ஆனா கண்டிப்பா சில நேரங்கள்ல, சில வேளைகள்ல அந்த வைராக்கியம் குளிராக போவதற்கு வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஆரம்பத்துல நம்ம உற்சாகத்தோடு ஊழியம் பண்ணியிருப்போம். போக 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 அந்த நாட்கள், சில வேலைகள், சில கடமைகள், சில பொறுப்புகள் வரும்போது என்ன ஆகுதுங்க? ஆட்டோமேட்டிக்கா தானாகவே அந்த வைராக்கியம் குறைவுபட ஆரம்பிச்சிருது. ஆனா இந்த வைராக்கியத்தை எப்படி நம்ம கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்றது? வசனம் நீங்க வாசிங்க, ரோமர் 12:11. அசதியாய் இராமல் ஜாக்கிரதையாய் இருங்கள், ஆவியிலே அனலாய் இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அசதியாய் இராமல் ஜாக்கிரதையாய் இருங்கள், ஆவியிலே அனலாய் இருங்கள். இந்த வார்த்தையை ஏன் அப்போஸ்தலன் பவுல் சொல்லணும்? என்ன நோக்கத்திற்காக நமக்கு சொல்லிட்டாரு? ஆவியிலே அனலாயிருங்கள், அசதியா இருக்காதீங்க, ஜாக்கிரதையா இருங்க. ஏன் இந்த வார்த்தைகளை அவர் சொல்லணும்? இது ஆரம்ப கால சபைக்கே அப்போஸ்தலன் பவுல் சொல்லிட்டார். நம்முடைய நாட்களை எடுத்துக்கொள்வோம். ஏன் சொல்லணும்? ஏன்னா அது அவருக்கே தெரியும், நம் அனைவரும் ஓட்ட மண்பாண்டங்கள். ஆதாமின் மூலம் வந்துட்ட ஜனங்கள், அநேக பலவீனங்கள், அநேக போராட்டங்கள் இந்த சரீரத்துல காணப்படுது. நம் அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதனாலதான் அவர் சொல்றாரு, நம்முடைய மாம்சம் பலவீனமானது தான், ஓட்ட மண்பாண்டங்கள் தான். அதனால கொஞ்சம் அசதியா இருந்துடாதீங்க, ஜாக்கிரதையாய் இருங்க. ஆவியில எப்பொழுதும் நீங்க என்ன பண்ணுங்க? அனலா இருங்க. ஆதிகால சபையில அப்போஸ்தலர்களும் கர்த்தர் இயேசுவும் இருக்கும்போது ரொம்ப உற்சாகத்தோட ஊழியம் பண்ணாங்க, அனலா இருந்தாங்க. ஆனா போக 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 எப்படி ஆயிடுச்சுங்க? வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த ஒரு அனல், ஒரு வைராக்கியம் அவர்கள் மத்தியில காணப்பட்டுச்சு. ஆனா கொஞ்சம் அவர்களுடைய மறைவுக்கு பின்னாடி என்ன நடந்தது? வெளிப்படுத்தின விசேஷம் 2:4. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. பாருங்க, எபேசு சபை, அந்த எபேசு சபைக்கு சொல்லக்கூடிய வார்த்தையை தான் இங்க நம்ம கவனிக்கிறோம். ஆதியிலே கொண்டிருந்த அன்பை நீங்க என்ன பண்ணிட்டீங்க? விட்டுட்டீங்க. அப்பனா அந்த வைராக்கியத்துல எல்லாருமே அந்த ஒரு மாம்சம் நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம்ல, ஆதாமின் வழிவந்த ஜனங்களா இருக்கிறதுனால அந்த குறைவுகள் இங்க சுட்டி காட்டப்படுது. ஆதிகால சபையிலே அது காணப்பட்டிருக்கு. ஆதியிலே கொண்ட அந்த அன்பை நீங்க என்ன பண்ணிட்டீங்க? விட்டுட்டீங்க. காரணம் என்ன? வைராக்கியத்துல குறைஞ்சு காணப்படும். அடுத்து 2ஆம் காலகட்ட சபை சிமிர்னாக்கு வரும்போது இப்ப கர்த்தர் இயேசு சொல்றாங்க மீண்டுமாக, 2:10. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு.
அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். பாருங்க, முதலாம் சபைக்கு அவர் சொல்லும் பொழுது ஆதியில கொண்டிருந்த நீங்க என்ன பண்ணிட்டீங்க, அந்த அன்பை விட்டுட்டீங்க. இங்க சொல்றாரு மரண பரியந்தம் நீங்க உண்மையா இருங்க, அப்பதான் உங்களுக்கு ஜீவ கிரீடம். அந்த வைராக்கியம் நம்ம பார்க்கும் பொழுது ஏதோ ஆரம்பத்துல நம்ம ஊழியம் செஞ்சுட்டோம், சத்தியம் கேட்டோம், ஏதோ ஒரு 5 வருடங்கள் நம்ம வைராக்கியம் காண்பிச்சதுனால தேவன் நமக்கு அந்த ஜீவ கிரீடத்தை கொடுத்துருவாரான்னு கேட்டுட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த வைராக்கியத்தை, அந்த கீழ்ப்படிதலை நம்ம எது வரைக்கும் காண்பிக்கணுமா? எது வரைக்கும் காண்பிக்கணும்? மரண பரியந்தம் யார் அந்த வைராக்கியத்துடன் காணப்படக்கூடிய அந்த கீழ்ப்படிதலை காண்பிக்கிறாரோ அவருக்கு தான் ஜீவ கிரீடம். அப்படின்னா ஏதோ ஒரு வாரம் நம்ம இந்த சத்தியம் கேட்குறோம், நமக்கு ஒரு உற்சாகம் வருது, நமக்கு பெரிய ஒரு உத்வேகம் வருது. அடுத்த ஒரு வாரம் அல்லது ஒரு வாரம் நம்ம வைராக்கியம் காண்பிக்கிறோம், அல்லது ஒரு மாதம் நம்ம தொடர்ந்து வைராக்கியம் காண்பிக்கிறோம், அல்லது ஒரு வருடம் நம்ம தொடர்ந்து வைராக்கியம் காண்பிக்கிறோம். தேவன் ஜீவ கிரீடத்தை கொடுத்துருவாங்களா? கண்டிப்பா இல்லை. மரண பரியந்தம் யார் உண்மையாக இருக்கிறாங்களோ அவர்களுக்கு தேவன் கொடுக்குறாங்க அந்த ஒரு அழியாமை. இப்போ என்னதான் பிரதர் பண்றது? இப்போ சூழல்களை எப்படி நம்ம மேற்கொள்வது? கண்டிப்பா நம்ம எல்லாருமே பலவீனர்கள் தான். இந்த வைராக்கியம் சில நேரங்கள் நம்ம மத்தியில குறைந்து காணப்படுது, அது உண்மைதான். அதை மரண பரியந்தம் இந்த வைராக்கியத்தை நம்ம எப்படி மெயின்டைன் பண்றது, பேணுவது? ஒரு 3 விளக்கங்கள் கொடுக்குறாங்க. இந்த 3 விளக்கங்களையும் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில மரண பரியந்தம் நம்ம செய்து கொண்டே வந்தோம்னா கண்டிப்பா வைராக்கியம் நமக்குள்ள குறையிறதுக்கு வாய்ப்பே இல்லை. முதலாவது அவர் சொல்லக்கூடிய விஷயம், ஜனவரி 15 நீங்க எடுத்துட்டீங்கன்னா இரவின் இனிய கீதத்துல இந்த பகுதிகள் இருக்கு, வாசிக்கலாம். அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். லூக்கா 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். வேத வசனத்துக்குரிய விளக்கம், வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சிறந்த பக்தி வைராக்கியம் உள்ளவரும் அடிக்கடி ஜெபத்தில் தரித்திருந்து சர்வ வல்லவரை நாடி தேடி ஒவ்வொரு காரியத்திற்கும் அவருடைய பரம ஆலோசனையை கேட்காமல் இருந்ததில்லை. வார்த்தை எல்லாம் ரொம்ப கவனம் கொடுக்கக்கூடிய வார்த்தை. ஒவ்வொரு சிறந்த பக்தி வைராக்கியம் உள்ளவர் அவர் எப்பொழுதும் என்ன பண்ணுவாராம்? ஜெபத்துல தேவனோடு தரித்திருப்பாங்க. அப்புறம் மகா பெரிய மீட்பெரும் பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவருமாகிய கிறிஸ்துவும் கூட பிதாவிடம் ஜெபிக்க வேண்டியதா இருந்தது. பிதாவின் தொடர்பும் ஐக்கியமும் வேண்டியதா இருந்தது. இதுதான் முதலாவது ஒரு விஷயம், கவனம் கொடுங்க. நமக்குள்ள இந்த ஒரு பக்தி வைராக்கியம் கடைசி வரைக்கும் நம்ம மெயின்டைன் பண்ணணும்னா முதலாவது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், பிதாவோடு எப்போதும் நம்ம தொடர்புல இருக்கணும், அவரோடு எப்போதும் நம்ம ஐக்கியத்தில் இருக்கணும். அல்லது ஜெபம் கூட ஒரு வார்த்தை நம்ம சொல்லலாம். இந்த உறவுல நாம் எப்பொழுது தொடர்ந்து நம்ம நிலை பெற்று கொண்டு இருந்தோம்னா கடைசி வரைக்கும் நம்மால வைராக்கியத்தை பேணி காத்துக்கொள்ள முடியும். ஒருவேளை ஜெபம் என்று சொல்லும் பொழுது பொதுவாக நம்ம ஜெபிக்கக்கூடிய வேலைகள், ஒன்று காலையில ஜெபிப்போம், அப்புறம் இரவு ஜெபம். சிலர் மதிய வேலைகள் ஜெபிப்பது வழக்கம். ஆனால் இந்த இடத்துல ஜெபம் என்று சொல்வதை காட்டிலும் தேவனோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு தொடர்பு ரொம்ப முக்கியம். எந்நேரமும் எப்பொழுதும் தேவனோடு அந்த சிந்தையில ஐக்கியப்பட்டு இருப்பது. இந்த நிலை நம்ம மத்தியில காணப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா மரண பரியந்தம் நம்ம அந்த வைராக்கியத்தை காத்துக்கொள்ள முடியும். ஒருவேளை இந்த ஐக்கியத்தை தடை பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் பாவ காரியங்கள். பாவ காரியங்கள் ஒருவேளை பலவீனங்களை செய்யும் பொழுது கண்டிப்பா தேவன் வச்சிருக்கிறாங்க கிருபாசனம். அந்த கிருபாசனத்தை கண்டை போய் நம்ம மன்னிப்பு கேட்ட அதற்கான காரியங்களையும் நம்ம பெற்றுக்கொள்ளணும். சில நேரங்களில் சிச்சை கூட தேவன் அனுமதிப்பாங்க. இதை நம்ம பெற்றுக்கொண்டு தேவனோடு மீண்டுமாக ஐக்கியப்பட்டால் ஒழிய வைராக்கியத்தை நம்மால் கடைசி வரைக்கும் காண்பிக்க முடியும். ஒருவேளை இதுல நம்ம கவனக்குறைவாக இருந்துட்டோம்னா கண்டிப்பா நமக்குள் வைராக்கியம் வளராது. இரண்டாவது ஒரு வார்த்தை,
இரண்டாவது ஒரு விஷயம் சொல்றாரு, நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில கவனிக்க வேண்டிய விஷயம். அது ஆங்கில வார்த்தைகளா இருக்கும். ஒரு ஒரு தீப்பொறி, ஒரு பெட்ரோல், ஒரு எரிவாயு ஒரு எரிக்கப்படுதுன்னா, ஒரு விறகு வச்சே நம்ம எரிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. தீக்கட்டைகளை போட்டு நம்ம எரிக்கிறோம். அது அங்கே அதுக்காக என்ன பண்ணுவோம், மண்ணெண்ணெயோ இல்லது பெட்ரோலோ டீசலோ சம்திங் ஏதாவது ஊற்றி என்ன பண்ணுவோம், அதை எரிப்போம். அந்த எரிவாயு தீர்ந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுவோம், அதை எரிய வைக்கணும்னா மறுபடியும் என்ன பண்ணி ஆகணும், அதுக்கான அந்த ஃபியூல் அதை நம்ம என்ன பண்ணோம், மறுபடியும் நம்ம ஊற்றணும். அது அந்த நெருப்பு குறைய குறைய அந்த எரிவாயு எந்த அளவுக்கு அந்த ஃபியூலை வந்து ஊற்றிக்கிட்டே இருக்கிறோமோ அது தொடர்ந்து என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும், எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இங்க சகோதரர் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, வேத தியானம். வேத தியானம் ரொம்ப முக்கியம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில. வேத தியானத்திற்கு எந்த அளவுக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, படிக்கிறோமோ, மீண்டும் படிக்கிறோமோ, தேவனுடைய வார்த்தைகளை, தேவன் கொடுத்திருக்கூடிய வாக்குத்தத்தங்களை, அந்த நம்பிக்கைகளை தொடர்ந்து நமக்குள்ள என்ன ஆகும் தெரியுங்களா, வைராக்கியம் காத்துக்கொண்டே நம்ம போவோம். அப்ப எவர் ஒருவர் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில வேத தியானத்திற்கு முன்னுரிமை கொடுக்காமல் இருக்கிறாரோ அவருக்குள்ள வைராக்கியம் வளருவதற்கு வாய்ப்பே. இது கூட ஒரு அருமையான ஒரு வார்த்தை. இதற்கு மேலும் ஒரு விளக்கத்தை அவர் முன்வைக்கிறாரு. என்ன விளக்கம் கொடுக்கிறாருன்னா, அந்த வார்த்தை கூட நீங்க கவனிக்கலாம். தேவனுடைய வார்த்தையை படிப்பது மாத்திரம் கிடையாது, அதை தொடர்ந்து விழிப்போடு ஜாக்கிரதையோடு கேட்க காதுள்ளவர்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை, சுவிசேஷத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும், பிரகடனப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அந்த ஒரு வேலையை நம்ம தொடர்ந்து செஞ்சு கொண்டே இருந்தோம்னா நமக்குள் வைராக்கியம் குறைவுபடுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. இந்த வேலையில நம்ம கவனக்குறைவாக இருந்துட்டோம்னா வைராக்கியமும் நமக்குள்ள குறைந்து காணப்படும். ரொம்ப அருமையான ஒரு வார்த்தைகள் இது, கவனம் கொடுக்கணும். இது அப்படியே நம்முடைய அருமையாண்டவர் முதலாம் வருகையில ஓமை வாக்கியங்களாக அவர் சொல்லியிருக்கிறார். வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 5:15. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். உண்மைதான் அது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்க கூடாது. ஏன்? பர்பஸே என்ன, நோக்கமே என்ன? எதுக்கு நம்ம விளக்க கொளுத்துறோம்? வெளிச்சம் கொடுக்கறதுக்கு தான் நம்ம விளக்க கொளுத்துறோம். விளக்க கொளுத்திட்டு மரக்காலால் மூடி வச்சாச்சுன்னா என்ன ஆயிருங்க? ரெண்டு விஷயம் நடக்கும். என்ன நடக்கும்? ஆனா முதல்ல அணையாது, கொஞ்ச நேரம் எரியும். அது தகுந்த அந்த சுற்று வட்டாரத்தில் மட்டும்தான் எரியும். அதுக்கப்புறம் போதுமான அந்த வாயு ஆக்சிஜன் இல்லாதனால என்ன ஆயிருங்க, ஆட்டோமேட்டிக்கா அது அணைஞ்சிரும். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, விளக்கை கொளுத்தி மரக்கால நீங்க மூடி வைக்காம ஒரு விளக்கு தண்டின் மேல் வச்சீங்கன்னா அதை என்ன பண்ணுங்க, அந்த விளக்கு பிரகாசத்தை, வெளிச்சத்தை உண்டு பண்ணும். அது தொடர்ந்து எரிஞ்சு கொண்டே இருக்கும். இது ஒரு அருமையான ஒரு வார்த்தைங்க. நடைமுறை வாழ்க்கை இதெல்லாம் கவனிக்கணுங்க. நமக்குள்ள வைராக்கியம் தொடர்ந்து கொழுந்து விட்டு எரியணும்னா இதை விஷயங்கள் நம்ம கவனிக்கணும். தேவனுடைய வார்த்தைகளை படிக்கணும். படித்து கொண்டே கேட்டுக்கொண்ட சத்தியங்களை நமக்குள்ளே அது நம்ம புதைத்து வைக்காமல், சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு மாத்திரம் நம்ம சொல்லாமல், கேட்க காது உள்ளவர்கள் யாவருக்கும் என்ன பண்ணணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அப்படி இந்த ஒரு வேலையை நம்ம செய்து கொண்டே இருந்தோம்னா கண்டிப்பா மரண பரியந்தம் நமக்குள்ள அந்த வைராக்கியம் எரிந்து கொண்டே இருக்கும். அது அணையறதுக்கு வாய்ப்பே இல்லை. அடுத்து மூன்றாவது ஒரு காரியம் அவர் முன்வைக்கிறாங்க. அது கூட ஒரு உதாரணம் சொல்றாரு சகோதரர். என்ன உதாரணம் சொல்றாருன்னா, நிலக்கரி இருக்குது. அந்த நிலக்கரியிலேருந்து ஒரு துண்டை மட்டும் தனியா எடுத்து வச்சோம்னா அது என்ன ஆயிருங்க, அது குளிர்ந்துரும் அல்லது அணைஞ்சு போயிடும். மறுபடியும் அந்த நிலக்கரியை தூக்கி எரிஞ்சு கொண்டு இருக்கிற மற்ற நிலக்கரிகளோட போட்டோம்னா என்ன ஆயிரும், மறுபடியும் என்ன ஆயிரும், எரிய ஆரம்பிச்சு. இதுக்கு நீங்களே பதில் சொல்லுங்க, எதை குறிக்குது? சகோதர ஸ்நேகம், ஐக்கியம். எவர் ஒருவர் கூடுகையே தவற விடுறாரோ, எவர் ஒருவர் கூடுகைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிறாரோ,
எவர் ஒருவர் ஐக்கியத்திற்கு முன்னுரிமை முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கிறாரோ அவர் வைராக்கியத்துல வளருவதற்கு வாய்ப்புகளே இல்லை. இது நல்ல ஒரு உதாரணம் சகோதரங்க முன்வைக்கிறாங்க. வசனம் கூட இருக்குது, வாசிக்கலாம். எபிரேயர் 10:25. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். ஆமாம் பிரியமானவர், கடைசி நாட்கள்ல நம்ம காணப்படுறோம். நாட்கள் ரொம்ப நெருங்கி வந்திருக்குது. சபை கூடுகையினுடைய முக்கியத்துவம், ஐக்கியத்தை நம்ம உணர்ந்திருக்கணும். இந்த ஐக்கியத்தை நம்ம உணர்ந்து இருந்தோம்னா தொடர்ந்து தேவன் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள், கூடுகைகளுக்கு ஒரு நாள் கூடுகையோ அல்லது 2 நாள் கூடுகையோ மாநாடோ, அதை நம்ம உற்சாகத்தோடு கலந்து கொள்ளும் பொழுதுதான் அந்த வைராக்கியம் நமக்குள்ள கொழுந்து விட்டு எரியும் மரணம் வருகிறது. அதை நம்ம தவிர்த்தோம்னா வைராக்கியம் அணைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. எதுக்கு தான் நம்ம கூடி வரோம்? பதில் சொல்றாரு பாருங்க. அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து, இந்த ஐக்கியத்துல நம்ம அதற்கான காரியங்களை பின்பற்றணும். பிரியமானவர்களே, அப்ப நம்ம 3 விஷயங்கள் நம்ம கவனிக்கிறோம். நம்முடைய வைராக்கியத்தை மரணம் பரியந்தம் எப்படி காத்துக்கொள்வது? என்னென்ன காரியம்? முதலாவது விஷயம், தேவனோடு தொடர்புல இருக்கணும். அந்த ஐக்கியம் ரொம்ப முக்கியம். அதற்கு ஜெபம் ஒரு சப்டைட்டிலா நம்ம சொல்லலாம். 2வது, தேவனுடைய வார்த்தைகளை படிக்கிறது மாத்திரமல்ல, அதை நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில கேட்க காதுள்ளவர்களுக்கு நம்ம சொல்லும் பொழுது அந்த வைராக்கியம் நமக்குள்ள கடைசி வரைக்கும் கொழுந்து விட்டு எரியும். 3வது, ஐக்கியம், சபை கூடுகை. அது கூட ரொம்ப அழகான ஒரு முன் உதாரணம். நமக்குள் வைராக்கியம் கடைசி வரைக்கும் எரிவதற்கான ஒரு வாய்ப்புகளாக தேவன் வைத்திருக்கிறாங்க. ஆனா நீங்க என்னதான் சொல்லுங்க பிரதர், பவர் பாயிண்ட் போட்டு நீங்க விதவிதமா பிக்சர்லாம் காண்பிச்சாலும், லவோதிக்கியா சபை நாங்க எப்படிதான் இருப்போம்? கர்த்தர் இயேசுவே சொல்றாரு, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். லவோதிக்கேய சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமீன் என்பவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். பாருங்க, நம்முடைய அருமை ஆண்டவர் 7ஆம் காலகட்ட சபைக்கு சொல்லிட்ட ஒரு எச்சரிப்பு தான் அது. ஒருவேளை இது தீர்க்க தரிசனமாக இருந்துட்டாலும் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில சில நேரங்கள் அப்படியாக தான் நம்ம இருக்கிறோம். சில நேரங்களில் அனலா இருக்கிறோம், சில நேரங்களில் என்ன போயிடும், குளிர்ந்து போயிடும். ஆனா கவனம் கொடுங்க, இப்படி நாம இருந்துட்டோம்னா கண்டிப்பா நாம வாந்தி பண்ணி போடப்படுவோம். அப்படி என்றால் இந்த அழைப்புல இருந்தே நாம விலகி போயிடும், அல்லது தேவன் அவரை தூக்கி. ஒருவேளை இந்த சபை என்று சொல்லும் பொழுது, லவோதிக்கா சபை என்று சொல்லும் பொழுது, இந்த வசனத்தை அப்படியே நம்ம முழுவதுமா பொருத்தி பார்க்கும் பொழுது, லவோதிக்கா சபையிலிருந்து 1,44,000 பேர் அந்த சபையில இருக்காங்களா இல்லைங்களா? நம்ம ஐக்கியம் 7ஆம் காலகட்ட சபை என்று சொல்லும் பொழுது இதுல 1,44,000 பேர்ல பங்கு இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா வெற்றியாளர்கள், ஜெயம் கொண்டவர்கள் 7ஆம் காலகட்ட சபையில இருப்பாங்களா மாட்டாங்களா? கண்டிப்பா இருப்பாங்க. அப்ப அந்த வகுப்பார் நானாக இருக்கக்கூடாதா என்பதுதான் நமக்கான பாடம். அப்படி இருந்தோம்னா மேல சொல்லப்பட்ட அந்த 3 காரியங்களும் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில எந்த அளவுக்கு நம்ம கடைபிடித்து கொண்டு வருகிறோமோ நமக்குள்ள வைராக்கியம் குறைவுபடாது. பிரியமானவர்கள், இந்த வசனத்தை நம்ம முழுவதுமாக உள்வாங்கி நம்முடைய வைராக்கியத்தை நம்ம மீண்டுமாக புதுப்பித்துக் கொள்ளும். அடுத்து 4வது தலைப்பு, அதனை தொடர்ந்து பார்க்கும் பொழுது இறுதியாக ரீகெய்னிங் ஜீல் என்ற ஒரு தலைப்பு அங்கு கொடுக்கப்படுது. மீண்டுமாக நம்முடைய வைராக்கியத்தை புதுப்பித்து கொள்ளுதல் அல்லது பெற்றுக்கொள்ளுதல். இது எப்படி? இழந்த வைராக்கியத்தை நம்ம எப்படி மீண்டுமாக பெற்றுக்கொள்வது? மேல் சொல்லப்பட்ட 3 காரியங்கள். இதுல ஒரு வார்த்தை சகோதரங்க முன்வைக்கிறாங்க, மெமரி.
நம்முடைய ஞாபகங்கள், நம்முடைய நினைவுகள், இது கூட நமக்குள்ள அந்த வைராக்கியத்தை மீண்டுமாக கட்டி எழுப்புவதற்கு ஒரு திறவுகோலா இருக்குது நம்முடைய நினைவுகள். என்ன நினைவுகள்? இதுக்கு சகோதரர் இன்னொரு உதாரணம் கொடுக்குறாங்க, அது நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு உதாரணம். பொதுவாக அந்த உலகத்தில் மேரேஜ் கவுன்சிலர்னு இருப்பாங்க, திருமண ஆலோசகர்கள். கணவன் மனைவிக்கு ஒரு பிரச்சனைகள் வரும்போது, விவாதங்கள் வரும் பொழுது, பிரிவினைக்கு அது வழி நடத்தும் பொழுது ஒரு திருமண அந்த ஆலோசகர்களே அவர்கள் நோக்குவாங்க, அல்லது நீதிமன்றங்களையும் நோக்குவாங்க. அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை சகோதரங்க முன்வைக்கிறாங்க, இருவர்கிட்டையுமே நீங்க ஆரம்ப காலத்துல எப்படி இருந்துட்டீங்க, அந்த ஞாபகங்களை, அந்த நினைவுகளை மீண்டும் நீங்க கொண்டு வாங்க. எந்த அளவுக்கு உங்களுக்குள்ள அந்த பரஸ்பர அன்பு, அந்த ஒரு ஒற்றுமை, அந்த நோக்கங்கள் இருந்தது. அந்த ஒரு வார்த்தையை அந்த ஒரு ஆலோசகர் சொல்லுவாராம். அது மீண்டும் அவர்களுக்குள்ள அந்த ஒரு அன்பு வெளிப்படுவதற்கு ஒரு ஒரு திறவுகோலாக, ஒரு ஊன்றுகோலாக அது இருக்கும், அந்த ஞாபகங்கள். இது நமக்கான பாடம். ஆரம்ப காலத்துல அதிகமாக உற்சாகத்தோடு ஊழியம் பண்ணியிருப்போம். அறுவடை வேலைகளும் இருக்கலாம், அல்லது பங்கு கொள்ளக்கூடிய ஐக்கியத்தின் மத்தியில இருக்கலாம். அந்த ஞாபகங்களை, அந்த நினைவுகளை மீண்டுமாக நம்முடைய சிந்தனைக்கு கொண்டு வாங்க. ஏன் நீங்க தானாகவே அந்த ஜீல் மறுபடியுமாக நமக்குள்ள புதுப்பிக்கப்படும். வசனமே இருக்குங்களே, வாசிங்க. எபிரேயர் 10:32. முந்தின நாட்களை நினைத்து கொள்ளுங்கள், நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. நீங்க சொல்லக்கூடிய வார்த்தை அதுதான். முந்தின நாட்களை நீங்க என்ன பண்ணுங்க, எதுக்காக? நமக்குள்ள மீண்டுமாக அந்த ஒரு வைராக்கியம் வளர்வதற்கு, பற்றி எறிவதற்கு. ஆரம்ப காலத்துல எந்த அளவுக்கு நம்ம உற்சாகத்தோடு ஊழியம் பண்ணோம், எந்த அளவுக்கு தேவனுக்கு நெருங்கி ஜீவித்தோம், அந்த நேரம், அந்த ஆரோக்கியம், அந்த செல்வம், அந்த செல்வாக்கு, எவ்வளவு அவமானங்கள் வந்தாலும், வீட்டில் எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும், சத்தியத்தை கேட்பதில் நம்ம எந்த அளவுக்கு வைராக்கியம் காண்பிச்சோம். அந்த வைராக்கியத்தை மறுபடியும் நீங்க நினைவு கூர்ந்தீங்கன்னா, உங்களுக்குள்ள மறுபடியும் அந்த ஒரு ஜீல், அந்த வைராக்கியம் மீண்டுமாக எழுச்சி பெறும். இது ஒரு விஷயம். அடுத்த ஒரு வசனம் காண்பித்து அவர் இன்னொரு வார்த்தை கூட சொல்றாங்க. நீதிமொழிகள் 13:12. நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். எதிர்பார்ப்பு. இந்த இடத்துல அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, யார் மீதும் எவைகள் மீதும் எதிர்பார்ப்பு வைத்திராதீங்க, அல்லது காலம் தாமதம் ஏற்படக்கூடிய காரியங்கள். ஒருவேளை நம்ம எதிர்பார்ப்பு வைக்கும் பொழுது, அந்த எதிர்பார்ப்பு நடைபெறாமல் போகும் பொழுது நமக்குள்ள அந்த ஒரு வைராக்கியம் குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. வசனமே என்ன சொல்லுதுன்னா, நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை என்ன பண்ணுமா, சோர்வுக்குள்ள கொண்டு போகும். அதற்கு நல்ல உதாரணம் சகோதரி அங்க மேற்கோள் காண்பிக்கிறாங்க, கர்த்தருடைய வருகை பற்றின காரியங்கள். வசனம் நம்ம பார்க்கிறோம், அவர் வருவாரு என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? போதும். அப்ப இந்த நம்முடைய நாட்களை நம்ம எடுத்துக்கலாம். இப்ப 2ஆம் வருகையில கர்த்தர் இயேசு வந்துட்டாங்க. இருந்தாலும் கண்ணுக்கு தெரியக்கூடிய பாகம் எப்பொழுது நடைபெறும், அது எப்பொழுது வரும், ஒரு ஏக்கம், ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு காத்திருக்குதல் நமக்குள்ள காணப்படுதா இல்லைங்களா? அதற்காக சில உபதேசங்களும் நம்ம என்ன பண்றோம், கேட்க சில நேரங்களில் வாய்ப்புகள் இருக்கு. சில நேரங்களில் காலங்களை நிர்ணயிக்கிறோம், காலங்களை நிர்ணயித்து அது கடந்து போகும்போது, அது நடக்காத போது நமக்குள்ளே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுங்க, அது கூட ஒரு சோர்வுக்குள்ள வழி நடத்துது. சகோதரங்க என்ன சொல்றாங்கன்னா, எதிர்பார்ப்பு வைக்காதீங்க. தேவன் சொல்லிட்ட வாக்குத்தத்தங்கள், வாக்குறுதிகள், அவைகளை ஏற்றுக்கொண்டு அவைகளை நம்பி நீங்கள் ஜீவிங்க. அது போதுமானதா இருக்கும். தேவன் ஏற்ற வேளையில ஏற்ற காரியங்களை அவர் நடத்துவதற்கு வல்லவராக இருக்கிறாங்க. இந்த ஒரு காரியங்கள் கூட அங்க சகோதரர் முன்வைத்து இந்த ஒரு பகுதிகளை அவர் நிறைவு செய்கிறாரு. இறுதியாக சில வசனங்கள் வாசிச்சு நம்ம நிறைவு செய்வோம். சங்கீதம் 116 12 முதல் 15 வசனங்கள். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாகவும் செலுத்துவேன்.
கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. பிரியமானவர்களே, இது ஒவ்வொரு வருடத்தினுடைய இறுதி தருவாயில நாட்கள்ல நம்ம கவனிக்கக்கூடிய வசனங்கள் தான் இது. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்த வேண்டும். உண்மையிலுமே தேவன் நமக்கு இதுவரைக்கும் பாராட்டி இருக்கிற, கடந்த வருடங்கள்ல தேவன் காண்பிச்ச இரக்கங்கள், கிருபைகள், பாதுகாப்பு, இவைகள் அனைத்தையும் நம்ம உற்று நோக்கும் பொழுது அவருக்காக நம்ம எண்ணத்தை நம்ம செலுத்த முடியும். எது செலுத்தினாலும் தேவன் நமக்கு பாராட்டி கொடுத்துட்ட கிருபைகள், இரக்கங்கள், வழிநடத்தலுக்கு அது ஈடாகாது. இப்ப என்ன பண்ணலாம்? அவரே சொல்றாரு, தேவன் நமக்கு காண்பித்த எல்லா நன்மைகளுக்கும் உபகரணங்களுக்கும் நம்ம என்ன செய்ய முடியும்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு, தேவன் நம் அனைவருக்கும் ஒரு பாத்திரம் கொடுத்திருக்கிறான். அந்த பாத்திரத்தை நம்ம எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை நாம தொழுது கொள்ளணும். நாம செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாகவும் நம்ம என்ன பண்ணணும்? செலுத்தணும். கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் அவர்களுடைய மரணம் தேவனுடைய பார்வையில அருமையானதா இருக்கு. இதுதான் தேவன் நம்ம மத்தியில எதிர்பார்க்கிறாங்க. பிரியமானவர்கள், ஆதார வசனம் நம்ம மீண்டுமாக வாசிக்கும் பொழுது சங்கீதம் 69:9, உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. கர்த்தர் இயேசு சொல்லர்த்தமான அந்த ஆலயத்தை அன்று சுத்திகரித்தார். இன்று வீடு என்று சொல்லும் பொழுது அதுக்கு ஒரு அடையாளம் நம்ம பார்க்கிறோம், தேவனுடைய சபை. தேவனுடைய சபை என்று சொல்லும் பொழுது வசனம் வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 3:15 வாசிக்கலாம். தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. ஆமாம் பிரியமானவர், அந்த பக்தி வைராக்கியம் என்று சொல்லும் பொழுது அந்த வைராக்கியம் தேவனுடைய வீட்டை குறித்ததான காரியங்களா இருக்கும். கர்த்தர் இயேசுவே சொல்லிட்டாங்க, தன்னுடைய சிநேகிதர் மேல வைக்கக்கூடிய அந்த ஒரு அன்பு, அதுதான் இருக்குதுலேயே ஒரு பெரிதான ஒரு அன்பாக அங்க காணப்படுது. உடன் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், தேவனுடைய பரிசுத்தவான்கள், அவர்களுக்காக நம்ம ஏற்கக்கூடிய பிரயாசங்கள், வழிகள், இதுதான் ஒரு உண்மையான ஒரு வைராக்கியத்தினுடைய காரியங்கள். பிரியமான சகோதர சகோதரிகள், இறுதியாக ஒரு நிழல் நம்ம பார்க்கிறோம். ஆசரிப்பு கூடாரத்துல தகன பலிபீடத்துல தகன பலிகள் அங்க எரிக்கப்படுது. அந்த ஆடுகளோ காளைகளோ அதனுடைய முக்கியமான உபகரணங்கள் அங்க எரிக்கப்படும் பொழுது கூடவே எதுவும் சேர்த்து எரிக்கப்படுதுன்னா கொழுப்பு. வசனம் நீங்க வாசிக்கலாம், லேவியராகமம் 3:14-16 வரை. அவன் அதிலே குடல்களை மூடிய கொழுப்பையும் அவைகளின் மேல் இருக்கிற கொழுப்பு முழுவதையும் 2 குண்டிக்காய்களையும் அவைகளின் மேல் சிறு குடல்களினிடத்தில் இருக்கிற கொழுப்பையும் கொண்டிக்காய்களோடு கூட கல்லீரலின் மேல் இருக்கிற ஜவ்வையும் எடுத்து கர்த்தருக்கு தகன பலியாக செலுத்த கடவன். ஆசாரியன் பலிபீடத்தின் மேல் அவைகளை தகனிக்க கடவன். இது சுகந்த வாசனையான தகன ஆகாரம், கொழுப்பு முழுவதும் கர்த்தருடையது. பிரியமானவர்களே, இறுதியாக இந்த ஒரு பகுதியை நம்ம நிறைவு செய்கிறோம். ஆசரிப்பு கூடாரத்தில் அந்த எரிபொருட்கள், அந்த மாம்சம் எரிக்கப்படுவதற்கு கொழுப்பு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். காரணம், அந்த கொழுப்புல என்ன இருக்குன்னா அந்த எண்ணெய் பசை இருக்கும். அந்த எண்ணெய் பசை தான் அந்த உடல்கள், அந்த முக்கியமான சில பாகங்கள் முழுவதுமாக எரிப்பதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. அது போலதான் நமக்கும் பொதுவா உலகத்துல சொல்லுவாங்க, சில விஷயங்கள் நம்ம விடாப்பிடியாக ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது உலக ஜனங்கள் என்னதான் சொல்லுவாங்க, உனக்கு கொழுப்பு அதிகம். அது உலகத்துல சொல்லக்கூடிய வார்த்தை. ஆனா ஆவிக்குரிய விதத்துல பார்க்கும் பொழுது நமக்கு இந்த கொழுப்பு அவசியம். இது குறிக்குது பக்தி வைராக்கியம். கர்த்தருக்குள் காணப்பட்ட அந்த ஒரு பக்தி வைராக்கியம் வெறும் 3 வருடங்கள அந்த மாம்சத்தை, அந்த சரீரத்தை முழுவதுமாக ஒப்பு கொடுவதற்கு முன் வந்தது. அதே போல இந்த ஒரு பக்தி வைராக்கியம் எந்த அளவுக்கு நமக்குள் கொழுந்து விட்டு எரியுதோ அந்த அளவுக்கு நம்ம ஜீவ பலியாக நம்ம கொடுப்பதற்கு முன் வருவோம். இறுதியாக 7 எழுத்துக்கள் வாசிச்சு நம்ம நிறைவு செய்வோம். ரீபிரின்ஸ் 56-85.
நமது ஓட்டத்தை கர்த்தர் தொடர்ந்து கவனிக்கிறார். நமது மாம்சத்தை சிலுவையில் அறைய எந்த அளவுக்கு நாம் வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை பார்க்க அவரது கண்கள் எப்பொழுதும் திறந்தே இருக்கிறது. இந்த காரியத்தில் மிகவும் ஆவலாய் இருப்பவர்களைத்தான் அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். போதும் சிஸ்டர், எளிமையான வார்த்தைகள் தான் உங்களுக்கு புரிய வந்திருக்கும். நமது ஓட்டத்தை கர்த்தர் தொடர்ந்து பரலோகத்திலிருந்து அவர் கவனிச்சு கொண்டே இருக்கிறாங்க. நம்முடைய மாம்சத்தை சிலுவையில் அறைய எந்த அளவுக்கு நாம் வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை பார்க்க அவரது கண்கள் எப்பொழுதும் திறந்தே இருக்கிறது. இந்த காரியத்தில் மிகவும் ஆவலாய் இருப்பவர்களை தான் நம்முடைய தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். தேடிக்கொண்டிருக்கும் பொழுது தென்படக்கூடியவர்களாக நீங்களும் நானும் காணப்பட தேவன் தாமே இந்த ஒரு வார்த்தைகளை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. பொறுமையோடு கேட்டவங்கள் அனைவரும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பார்.